பாஸ் கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் பெரிகாத்தானில் எந்த கட்சி அங்கம் வகிக்கிறது, எந்த கட்சி வெளியேறியது என்பதை தெரிவிக்கும் அதிகாரம் இல்லை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று பசாத்து கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெரிகாத்தானின் தலைமை செயற்குழு அதன் கூட்டணி கட்சிகளின் அங்கீகாரம் குறித்து முடிவெடுக்கும் என்றும், கூட்டணி கட்சிகளின் அதிகாரம் குறித்து பெரிகாத்தான் தலைவர் தெரிவிக்க வேண்டும் என டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி கூறினார். பெரிகாத்தானிலிருந்து பெசாத்து இடைநீக்கம் செய்யப்படவில்லை என பெரிகாத்தான் தலைவர் அமர் சம்சூரி உறுதிப்படுத்தினார். தற்போது பெரிகாத்தான் தலைமை மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தலுக்காக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இதற்கிடையில் பெரிகாத்தானில் பிளவு ஏற்பட தாம் விரும்பவில்லை என்று அமாட் ஷம்சூரி தெரிவித்துள்ளார். இதுவரை பெசாத்துவின் அங்கீகாரம் குறித்து பெரிகாத்தான் தலைமை செயற்குழுவில் எந்த ஒரு கலந்துரையாடலும் நிகழ்த்தப்படவில்லை என பெரிகாத்தான் தலைவர் அமாட் சம்சூரி உறுதிப்படுத்தினார். மலேசிய அடையாள அட்டை வைத்திருந்த 22 இந்தோனேசியர்களுக்கு 2 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது கிள்ளான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம். கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி கிள்ளானில் உள்ள தொழிற்சாலையில் காவல்துறை மேற்கொண்ட வழக்கமான சோதனையின் போது 21 பெண்களும் ஒரு ஆணும் தங்களது போலி மைகார்டு அட்டைகளை காவல்துறை அதிகாரிகளிடம் காண்பித்து மலேசியர்கள் என அடையாளப்படுத்திய நிலையில் அவர்கள் வைத்திருந்த மைகார்டு போலியானது என்று கண்டறியப்பட்டதும் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 22 இந்தோனேசியர்களும் தற்காலிக பணியாளர் விசாவில் மலேசியாவிற்கு வந்து இங்கேயே தங்கி இருந்தாலும் போலி மைகார்டு வைத்திருந்த குற்றத்திற்காக அவர்களுக்கு இந்த 2 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட அனைவரும் 28 முதல் 51 வயதுக்கு உட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வைத்திருந்த போலி மைகார்டுகளை JPN ஆய்வு செய்து வருவதாகவும் அது மலேசியர்களிடமிருந்து திருடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. PKRின் துணைத் தலைவர் நூருல் இசா அன்வாரின் ராஜினாமாவை PKR தலைமை நிராகரித்ததை தொடர்ந்து நூருல் இசா அன்வார் அவரின் பதவியில் தொடர்வார் என்று PKR கட்சியின் தகவல் தொடர்பாளர் டத்து ஃபமி ஃபாஜில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். துணைத் தலைவரான நூருல் இசா அன்வார் ராஜினாமா செய்வதாக பொதுவில் அறிவித்திருந்தாலும் அவருடைய ராஜினாமாவை PKRின் தலைமை ஆணைய குழு ஏற்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் PKRின் தலைமை ஆணையமும் மத்திய செயற்குழுவும் நூருல் இசா அன்வாரின் ராஜினாமா செய்வதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளதால் நூருல் இசா அன்வார் தொடர்ந்து PKRின் துணை தலைவராகவே தொடர்வார் என்று டத்து ஃபமி ஃபாஜில் உறுதிப்படுத்தினார். நூருல் இசா அன்வார் தனது முனைவர் பட்டப்படிப்பை மேற்கொள்ள கட்சியின் துணைத் தலைவர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தார். ஆனால் ஊடகங்களிலும் அரசியல் வட்டாரத்திலும் கடந்த ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலிலும் நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தலிலும் PKRக்கு ஏற்பட்ட பின்னடைவுகளை கருத்தில் கொண்டு அவர் ராஜினாமா செய்வதாக செய்திகள் வெளியானதை டத்தோ ஃபாமி ஃபாஜில் மறுத்தார். அவருக்கு வேண்டுமான கால அவகாசத்தை PKR மத்திய செயற்குழு வழங்கும் என்றும் அதுவரை PKR துணைத் தலைவராக நூருல் இசா அன்வார் தொடர்வார் என்றும் டத்தோ ஃபாமி ஃபாஜில் திட்டவட்டமாக தெரிவித்தார். மலாக்கா தேர்தலில் பரிசான் மேற்கொள்ளவிருக்கும் தேர்தல் கூட்டணியை பக்கத்தான் கூட்டணி வரவேற்கும் என்று பக்கத்தான் கூட்டணியின் தலைமை தகவல் தொடர்பாளரும் அமைச்சருமான டத்துஸ்ரீ ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு அரசியல் கூட்டணிக்கும் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசிப்பதற்கு உரிமை உண்டு என்று அவர் கூறினார். ஜொகூர் மற்றும் நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பரிசானின் கூட்டணி முன்னெடுத்த அரசியல் நகர்வுகளால் பக்கத்தானின் ஆட்சிக்கு பாதிப்பு இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வரும் மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தல் குறித்து பரிசான் தலைவரும் துணை பிரதமருமான அமாட் ஜாஹித் அமீடி வெளிப்படையாக அரசியல் கட்சிகளுக்கு விடுத்திருக்கும் அழைப்பு வெளிப்படையான அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது என்று டத்துஸ்ரீ ஃபமி ஃபாஜில் தெரிவித்தார். பரிசானின் உறுப்பு கட்சிகளின் ஒத்துழைப்புடன் பரிசான் அதன் அரசியல் கூட்டணிகளை அமைக்கிறது என்றும் பக்கத்தான் தலைமையிலான அரசியல் கட்சிகள் பக்கத்தான் கூட்டணிக்கு ஆதரவாகவே இருப்பதாகவும் டத்துஸ்ரீ ஃபமி ஃபாஜில் விளக்கமளித்தார். சாலையோரத்தில் ஆடவர்கள் சிலர் கைகலப்பில் ஈடுபடும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மூவரை காவல்துறை கைது செய்திருப்பதாக தென்ஜொகூர் மாவட்ட காவல்துறை தலைவர் ACP அஸ்ருல் ஹிஸ்கான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான காணொலிகளை சமூக வலைதளங்களில் பரப்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இச்சம்பவம் கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நிகழ்ந்ததாகவும் நேற்று மாலை 3 மணிக்கு அவர்கள் மூவரையும் கைது செய்ததாகவும் ACP அஸ்ருல் ஹிஸ்கான் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மூவரும் 35 முதல் 56 வயதுக்கு உட்பட்ட மலேசியர்கள் என்றும் அவர்களுக்கு எதிராக சுமார் 25 குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும்
அஸ்ருல் ஹிஷ்கான் கூறினார். போதைப்பொருள் திருட்டு ஆகிய குற்றங்களுக்காக தேடப்பட்டு வந்த மூவரையும் காவல்துறை விசாரணைக்காக போலீசாரால் தடுத்து வைத்திருப்பதாக அஸ்ருல் ஹிஷ்கான் கூறினார். இந்த மூவருக்கு தலைமையாக செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆடவரை காவல்துறை தேடி வருவதாக அவர் தெரிவித்தார். குடும்பத்துடன் கடலில் குளித்துக் கொண்டிருக்கும் போது 15 வயதுடைய இரு சிறுமிகள் மூழ்கியதில் ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்தார். நேற்று மாலை 3:50 மணி அளவில் துவரான் தஞ்சோங் பாடா கடலில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக துவரான் மாவட்ட மீட்புத்துறை இயக்குனர் குரோங் பெக்கி தெரிவித்தார். மாலை 3:59 மணிக்கு அவசர அழைப்பை பெற்றதும் 11 பேர் கொண்ட மீட்புக் குழு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக பெக்கி கூறினார். நீரில் மூழ்கிய இரு சிறுமிகளில் ஒருவர் மீனவர்களால் உடனடியாக மீட்கப்பட்டதாகவும் மேலும் ஒரு சிறுமியை தொடர்ந்து மீட்பு பணியாளர்கள் தேடியதில் மாலை 5 மணிக்கு அவர் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் பெக்கி கூறினார். உயிரிழந்தவர் 15 வயது நூருல் ஹஸ்னா நூருல் ஐன் என அடையாளம் காணப்பட்டிருக்கும் நிலையில் பிரேத பரிசோதனைக்காக அவரது உடல் துவரான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் குரோங் பெக்கி தெரிவித்தார். தலைநகரில் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் மொத்தம் 827 சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் போக்குவரத்து குற்ற புலனாய்வுத்துறை தலைவர் முகமது சம்சூரி முகமது இசா தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை ஜலான் அம்பாங் சாலையில் 1450 மோட்டார் சைக்கிள்களை பரிசோதனை செய்ததாகவும் 147 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெரும்பாலான மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் 15 முதல் 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று அவர் தெரிவித்தார். அவர்களின் மோட்டார் சைக்கிளில் பதிவு எண்கள் மாற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெரும்பாலான 15 முதல் 20 வயதுடையவர்கள் நள்ளிரவில் மோட்டார் சைக்கிள்களில் உலா வருவதை தவிர்க்க இது போன்ற சோதனை நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டு வருவதாக முகமது சம்சூரி முகமது இசா தெரிவித்தார். ஜொகூரில் உள்ள 12 கேளிக்கை மையங்களில் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் 209 வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் 44 பெண்கள் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ அப்துல் ரஹ்மான் ஆசாத் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட 12 கேளிக்கை மையங்களை நடத்திய 10 மலேசியர்களையும் 3 வெளிநாட்டு ஆடவர்களையும் கைது செய்திருப்பதாக டத்தோ அப்துல் ரஹ்மான் ஆசாத் கூறினார். கைது செய்யப்பட்ட பெண்கள் வியட்நாம், தாய்லாந்து, லாவோஸ், இந்தோனேசியா, மியான்மர் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 19 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் என அவர் கூறினார். இன்று அதிகாலை 2:15 மணிக்கு தொடங்கிய சோதனை நடவடிக்கை காலை 9 மணிக்கு நிறைவடைந்ததாக டத்தோ அப்துல் ரஹ்மான் ஆசாத் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.